வணக்கம். எனக்கு விவரம் தெரிஞ்சு கடந்த 1996ஆம் ஆண்டுலேருந்து அரசியல் பார்வையாளனாக நான் தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகள பார்த்துக்கிட்டே இருக்கேன். 1996ல இருந்து பார்க்குறேன் அப்படின்னா, நேரடியாக நான் களத்தில இறங்கி பணியாற்ற ஆரம்பிச்சது அப்படிதான். ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இயக்கம் எப்படி உருவானது, வச்சது, எப்படி இந்த வரலாறு நிகழ்ந்தது, திமுக எப்படி உருவாகுச்சு, அதிமுக எப்படி உருவாச்சு, கலைஞர் மாரி தலைவர்கள் எப்படி உருவானாங்க, அண்ணா மாரி தலைவர்கள் என்னென்னலாம் எழுதுனாங்க அப்படின்னு நிறைய புத்தகங்கள்ல நான் படிச்சிருக்கேன். அந்த ஆர்வத்தின் பேரில எனக்கு திமுக மேல ஒரு பெரிய பிடிப்பு ஏற்பட்டது. திமுகவுடைய செயல்பாடுகள், அதில முக்கியமா கலைஞருடைய செயல்பாடுகள் மேல எனக்கு ரொம்ப ஒரு பற்று உருவாச்சு. கலைஞர் மேல மிகுந்த பாசமும் உண்டாச்சு. கலைஞர் மேல உருவான பற்று எப்படின்னா, அவரு அவருடைய தினசரி நிகழ்வுகள், அவர் என்னென்னலாம் அரசியல்ல தினசரி அறிக்கை விடுறாரு, எப்படி ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, எப்படி மக்களை சந்திக்கிறாரு, எப்படி தன்னுடைய சக அரசியல் வாதி, அதாவது தனக்கு எதிராக இருக்கிற அரசியல்வாதிகளை எப்படி அவரு அணுகுறாரு, அவருடைய அணுகுமுறை என்ன, கூட இருக்கிற தொண்டர்களை எப்படி அவர் அரவணைச்சு போறாரு, தினசரி அவர் விடுற அறிக்கையில அந்த அறிக்கையுடைய கன்டெக்ஸ்ட் எப்படி இருக்கு, அவர் எந்த மாரி வார்த்தைகளை பிரயோகிக்கிறாரு, எவ்வளோ மரியாதை நடந்துக்கிறார், இதெல்லாம் தொடர்ந்து நான் கவனிச்சுட்டு வந்ததன் பேரில் திமுக மேலே எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அந்த பிடிப்பின் பலனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தினசரி அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 1991லேருந்து 96 வரைக்கும் நடந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசாங்கத்தின் ரொம்ப அடாவடித்தனங்கள் பெரிய வெறுப்பை உண்டு பண்ணுது. எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே அந்த பீரியட் ஒரு பெரிய இருண்ட காலம்னு சொல்லலாம். பல வகையான அடக்குமுறைகள், அந்த அந்த ஆட்சி முறையில் பார்த்திங்கன்னா நிறைய பைத்தியக்காரத்தனங்கள்லாம் நடந்துச்சு. அரசு நிலத்தை அவங்க பேரில் எடுத்துக்கிட்டது, மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா வளர்ப்பு மகன் திருமணம், நிறைய பேரை மிரட்டி லேண்ட் கிராபிங், நிலம் வாங்கி போட்டது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. அந்த அந்த பீரியட் முடிஞ்சு 96ல் பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவை எதிராக எல்லா பேரும் அணி திரள்றாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும், எல்லா அரசியல்வாதிகளும், ரஜினிகாந்த் போன்ற மிக பிரபலமான நடிகர்களும் கூட பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த தேர்தலை நான் நேரடியாக முதல் முறையாக களப்பணியாற்ற ஆரம்பித்தேன். ஒரு பாக முகவராக, பூத் லெவல் ஏஜெண்ட்டாக நான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். அப்போது 96ல் தமாகான்னு ஒரு கட்சி உருவாகுது. தமாக கூட உறுப்பினர் சேர்க்கைக்கு திமுகவில் இருக்கிற திமுக ஆதரவாளர்களை தான் உதவி பண்ணோம். அந்தளவுக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25 பேர் சேர்த்து விட்டா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அந்தளவுக்குலாம் பார்த்திங்கன்னா தமாகலாம் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு நம்மளை சொல்லிக்குவான். பட் நம்ம தமாக கிடையாது, திமுக ஆதரவாளர் தான், திமுகவில் பாகமுகவர். ஸோ அப்படி இருந்த காலகட்டம் முதல் நேரடி அரசியல்லையும் கலர் அரசியல் என்ன நடக்குதுங்கிறது கூர்ந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ இப்படி பார்த்துட்டு வரும்போது எனக்கு அன்னைக்கிலேருந்து என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைஞர் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதிக்கு ஜெயலலிதா மாதிரி ஆளே சரியான காம்படென்ஸ் இல்லை, சரியான போட்டியாளர் இல்லை அப்படின்னு நான் நினச்சது உண்டு. இல்லைடா, ஜெயலலிதா மாதிரி ஆட்கள் கூடயாடா கலைஞர் அரசியல் பண்ணணும், அந்தளவுக்கு அவருடைய போதாத காலமா அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. ஜெயலலிதாவை தனக்கு சரிசமமாக வச்சு தான் அவர் என்ன செய்கிறதுக்கு, இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கழுதையும் குதிரையும் கூட ஒரு அரசியல் தலைவராக உருவாகலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வேறு என்ன செய்கிறது? அதனால் அதை ஆதரித்து அதை ஏற்றுக்கிட்டு அரசியல் செஞ்சுட்டு இருந்தார் கலைஞர். அதே வகையில் தான் இன்றைக்கி ஸ்டாலினும் செஞ்சிட்ருக்காரு. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போது ஜெயலலிதாவையே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு ஈக்குவலான அரசியல்வாதி கிடையாது, அது அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் மாறி, பிற்பாடு பல கட்சிகளை எதிர்த்து திமுக அரசியல் செஞ்சது. கடைசியில் கடந்த ஒரு 10 வருடங்களாகவே நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆட்கள்கிட்டலாம் நம்ம போய் சண்டை போட்டுட்ருக்கோமே, அவன்கிட்டலாம் நம்ம கருத்தை சொல்லி சண்டை போட்டுட்ருக்கோமே, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலையேன்னு பயங்கர மன உளைச்சலில் இருந்த காலம் போய், இப்போது தாவக்க மாதிரி ஒரு கட்சி கூடலாம் நம்ம பேசணுமா, தாவக்க மாதிரி ஒரு கட்சியவே நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிறது பெரிய உளைச்சலாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கேவலமாக இவங்க கூடலாம் போய் சண்டை போடுற அளவுக்கு நம்ம இருக்க வேடா, நம்ம தொடர்ந்து நீடிச்சிட்டே வர்றோம், நம்ம எதிராக இருக்கிற ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான ஆட்கள் கூட சண்டை போடுற நிலைமைக்கு நம்ம ஆளாயிருக்கோமே அப்படிங்கிற நினைக்கும் போது தான் பெரிய வருத்தமாக இருக்குது. இல்லை, தவேகா தலைவருக்கோ, தவேகாவுடைய முதல்கட்ட தலைவர்களுக்கோ, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கோ, தொண்டனுக்கோ எந்த வேறு அடிப்படை அறிவும் இல்லை, கொஞ்சம் கூட வரலாறு தெரியல, யாரை மதிக்கணும், யாரை மதிக்கக்கூடாது, எப்படி அணுகணும், என்ன மாதிரி அணுகுமுறை வச்சுக்கணும் கூட தெரியல. இந்த மாதிரி ஆள்கள் கூட நம்ம அரசியல் செய்ய வேண்டியிருக்கிற
கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி ஒரு தவக மாதிரி ஒரு நாசமாக போன ஒரு கட்சியோடலாம் அரசியல் செய்ய வேண்டியிருக்குங்கிற தலைவலி இருக்கே, இதை காட்டிலும் கேடுகட்ட விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியுமா? அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்கணும். என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, 4½ வருஷமாக பல திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களையும் பல உள்கட்டமைப்பு வசதிகளையும் பல வகைகளையும் இப்போ மேம்படுத்திட்டு வர்ற இந்த ஆட்சியில் கடைசி 6 மாதத்தில் இவனை மாதிரி ஒரு சல்லிப்பயல்கிட்ட போய் நம்ம போராட வேண்டியிருக்குங்கிறத நினைக்கும் தான் மனசு ரொம்ப வருத்தப்படுது. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. புரியாமல் மறுபடியும் யாரோ ஒரு ஆள்கிட்ட ஏமாந்தீங்கன்னா, 1996 ரஜினி சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை ஆதரிக்கணும், யாரை ஆதரிக்கக்கூடாது, யாரை உள்ளே விடணும், யாரை உள்ளே விடக்கூடாதுங்கிறத தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது.